எலுமிச்சை மேல கீழ வச்சிட்டியா போய் இந்த புட்டுக்குடியா மேல கவுட்டு இப்போ என்ன பண்ண போற சாமி இந்த புட்டுக்குடியா மேல கைப்படாதோ உள்ளாக்கிற எலுமிச்சை மேல தன்னாலே வரும் நான் சொல்றேன் ஓ நீ கை சாமாதிகாரடா நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் நீ எப்படி நான் பாக்குறேன் எப்படி அது மேல உட்கார்ந்து நீ எப்படி எனக்கு பாக்குறேன் சாமி ஓ எப்படி இருக்கு பாரு தியா 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 அந்த புட்டுக்கிட்ட மேல நம்ம கைப்பட்டுச்சு ஓ உள்ளாக்கிற எலுமிச்சை வந்து எப்படி இருக்கு ஆமா அந்த புட்டுக்கிட்ட வந்து என்ன கம்மியான்னு சொன்னா நான்டா ஒரு மாசம் கட்டிக்கிறேன் வந்துச்சு பையன் கையில எடுத்துட்டான் எடுத்து பார்த்தா முள்ளிக்கு ரெண்டாவது ஆளு ஓ சாமியோ ஓ நம்ம இங்க பல விதங்கதி ஓ இது பண்ணியா சாமி ஓ மோடி வைக்கிந்தி மோடி எடுத்து இப்படி கொண்டு வேலை புடி பண்ண தெரியுமா கையில திருப்போம் ஆமா மண்ணு கையில திருப்போம் பெரிய ஆள்தான் நீ கையில திருக்கினா பெரிய ஆள்தான் ஆமாங்க சரியா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எஜமாங்கர் யாரு அங்க எட்டு விடுறேன் யாரு பேரு கண்டன் கார் போடு ஓ குண்டா குருகோய் அதான் கண்டன் கார் போடுனா குண்டா குருகோய் ஓ சாமியோ ஓ சாமானக்கு இது எஜமான் அப்பா டே ஓ சாமானக்கு இது போ சாமி எஜமானக்கு இது போ சாமி ஊர்ல விடடா சாமியோ ஓ எங்க ஊரு பேர்ல கிடையாது நாங்கலாம் தெங்கி போய்க்கிறோமே என்ன ஊரு பேரு தங்கி போயிரு அதே தெங்கியா போய்சிங்க தங்கியா போயிரு சாமியோ ஓ எஜமான பாக்கணும் ஓ சாமி போகுது ஓ நீங்க தான் குண்டா குருகோய் ஓ தண்ணி மேல தாண்டா தண்ணி மேல தாண்டா ஏய் ஓ ஓ இவன் தான் பெரிய சாமா ஓ ஒரு சின்ன சாமா ஓ சாமி வைக்குது என்னத்து வைக்கிறா வணக்கத்தை வைக்குது வணக்கத்தை வைக்கின்ற தெளிவாக வைக்க வேண்டும் காவலன் வைத்தார்கள் இந்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திர நாமங்கள் மோடி எடுக்கிறாங்க அப்படியா ஓ சாமியோ ஓ நீங்கள் மோடி வைக்கோ ஓ மோடி எடுக்க சாமி அப்படியா டேய் இந்த லோகத்திலே பரம கைவித்திர பெற்றோர் என்னுடைய அண்ணன் அண்ணா இவன் மோடி வைப்பேன் எடுப்பேன் வைக்கிறானே நம்மளோட தமிழ்ச்சாரியா இருப்பாங்க எனக்கு முடியாது ஓ சாமி ஓ உனக்கு திறமை இல்ல உனக்கு திறமை இருந்தா ஓ நீ மோடி வை சும்மா பட்டு போறே தம்பி எப்போ இந்த அற்ப ஜோயல் நம்மளை பார்த்து மோடி வைத்தால் நான் இருக்கிறேன் என்று வைப்பானோ ஓய் சாமி ஓய் என்ன மோடி வச்சாலும் சொன்னா பட்டு எடுத்து சாமி நம்ம நீ ஒரு மக அமைதியா இருக்கு நாங்கள் மோடி வைக்க வேண்டும் என்றால்
நாடகி உலகம் போற்றும் உத்தமி ஓங்கார சக்தியே, உனது சக்தி கொண்டு சமயம் 16 எழுந்தருளக்கூடிய அம்மா தாயி, ஏதோ இந்த மானிட பிறவியாக நாங்கள் பிறந்து விட்டோம். ஒரு தான் வயிற்றிற்காக இப்பேற்பட்ட படைப்பினை தேடி இப்பொழுது மோடி வைக்கும் இந்த காட்சியாக நடைபெறுகின்றது. உன்னை என் உள் நான் கட்டுக்கொண்டு ஐக்கியமாக்கி மோடி என்று ஒன்று வைக்கப் போகின்றேன். இந்த மோடி வைக்கின்ற வேலையில் எங்களுக்கும் மோடி எடுக்க போற அந்த பாலகனுக்கும் எவ்வித குறையும் ஆபத்தும் நேராமல் நீதான் எங்களுடன் காட்சி வேண்டும். அது மட்டுமில்லை, இனி மேற்கொண்டு நடக்கின்ற காட்சியில் உன்னை வாடி போடி என்று அவதூறாக பேசினாலும் உங்களுடைய கோபத்தை எங்கள் மீது அளிக்கக்கூடாதா? எங்களுக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. எங்களுக்கு ஆகையால் இந்த கிராமத்து மக்கள் இப்பேற்பட்ட இதிகாச புராண கதையை நாங்கள் பார்க்க வேண்டும். சிறப்பாக நடித்துக் கொடுக்க கேட்டபோது இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பார்க்க வேண்டும். மங்களிலே செய்து வைத்தேன் கொந்தி கணபதியே முன்னின்று காருமையா. அந்த மக்கள் முகத்தவரை மலையனூர் அங்காடியில் பாடிய வரம் எனக்கு காருமையா. மன்னர் அந்த தாயாரே மயானத்தில் போகிக் கொண்டு மாசியிலே தேரோட ஓடி வருகிறார். அதிமரம் ஏற்படியாம் மலையனூரே வந்தவராம் மஞ்சள் போட வகத்தில்
அந்த மேல் மலையாள பகவதியை கட்டி என்னுள் ஐக்கியப்படுத்தி 5 மோடிகளை வைக்க போகிறோம். அது முதல் மோடி அவன் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிறகு இருக்கக்கூடிய மோடிகள் தொடரும். அந்த மோடி எடுக்கின்ற தருவாயில் நாங்கள் வைப்பது அம்மனை கட்டிருக்கிறோம். அப்படி அம்மன் கட்டுக்கொண்டிருக்கும் போது அவனை வந்து காப்பாற்றுவதற்கு ஒருவரும் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் வசிய சக்தியினால் பாதுகாக்க வேண்டும். எப்படி தெரியுமா? இந்த ஒரு ஜான் வயிற்றிற்காக இந்த இந்த ஒரு ஜான் வயிற்று பிறப்பிற்காக இந்த கிராமத்து மக்களின் பேர்பட்ட இதிகாச புராண கதை அந்த ஒரு நேரத்தில் நடத்த முன் வந்திருக்கிறோம். அப்படி நடத்திருக்கிற பொழுது 7 கோடி இந்திரஜாலம் மந்திரஜாலம் மாயதன் அம்மனிடம் கட்டுப்பட்டு நாங்கள் வைக்கின்ற மோடி சக்தி உள்ளது. அந்த மோடி எடுக்கின்ற தருவாயில் வயிற்று பிழைப்பிற்காக கூத்தாடக்கூடிய இந்த பாலகனுக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாது. அவனுக்கு எந்தவித ஆபத்து ஏற்படாமல் நீங்கள் சர்வ சாக்கரையாக பாதுகாக்க. அதாவது இந்த மோடிகளை அதாவது கலைகள் 64 கலையில் இது ஒரு கலை, மனோமசி கலை. அதாவது இந்த கலை எங்க கத்து கொடுக்குறாங்கனாக்கா நாடகருக்கு மட்டும்தான் கத்து கொடுப்பாங்க. எங்க கத்துக்கணும்னா கேரளா மாநிலத்தில் அதாவது ஆலப்புழா என்ற கிராமத்தில் நாடக பள்ளி நடைபெறுதாங்க. பசி தண்ணி பசுரம் அத்து பரிசுன்னா என்ன, காந்த சக்தினா என்ன, அப்படியாப்பட்ட நாடக பள்ளியாக கற்றுக்குவாங்க. அதாவது எங்களது ஆவணத்தில் லிங்கேஷ் நாடகத்தின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் விளங்கக்கூடிய எம் பச்சியப்பன் ஐயா அவர்கள் அவருடைய சலுவில் 24 நாட்கள் நானும் இந்த கால்கோடனாக நடிக்கக்கூடிய அண்ணன் கண்ணம்பகத்து கிராம சரி அருணனா 2 பேரும் 24 நாட்கள் கேரளா ஆலப்புழா என்ற கிராமத்தில் 2025 மார்கழி மாசத்துலேருந்து அங்கே போயிட்டு இருந்தோம். 24 நாள் அந்த மார்கழி 1க்கு போனாங்க. மார்கழி 24 கேரளா ஆலப்புழையில் தான். அப்புறம் நாடகம் கிடையாது. அரிசி அப்படியே ரேஷன் வச்சு தான் ரேஷன் அப்படியே ஒரு கொட்டை கொட்டையாக இருக்கும். கேரளா அரிசினா உங்களுக்கு சாப்பாடு பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு மண்ணில் மலர்ந்த கலை அழியக்கூடாது என்பதற்காக அனைத்து மக்கள்கிட்டையும் காட்டணும் இந்த கலையை அப்படின்னு கோசரம் எடுத்து வந்துடும். ஏதோ இந்த ஜான் வைத்து போய் நீங்கள் ஒரு நைட்டு மட்டும் தான் கூத்தாட போகிறோம். திருப்பி நாங்கள் வந்து அது இன்னொரு வருஷம் 2 வருஷம் அது அப்புறம். ஏன்னா சில ஊரில் இருப்பாங்க மந்திரம் போடுறவோ எடுக்கிறவோ வைக்கிறவங்க அது மாதிரி இருந்தால் ஜான் வைத்து எங்களுக்கு எதுவும் துன்புறுத்தாமல் இருங்க. காந்த சக்தினா என்ன? அதாவது ஒரு பசு மாடாகப்பட்டது காலையில் கன்றுட்டு நம்ம தெருவோரம் ஓட்டி போனால் அந்த மாடு காலையில் நல்லா 10 லிட்டர் பால் கறக்குது. தெருவோரம் 4 பேர் உட்காந்து சொல்ல அந்த மாட்டை ஓட்டிமா சொல்லும். 4 பேர் அந்த மாட்டுடைய மடி பார்ப்பாங்க. பலான மாடு நல்லா மடி விடுக்குறா 10 லிட்டர் 12 லிட்டர் பால் கறனாங்க. சாயங்காலம் அதே மாட்டை பிடிச்சி மாட்டு 10 லிட்டர் பால் கறனா கறக்குமா? சில பேர் பெருகி சொல்லுவோம் கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி பண்ணக்கூடாது. அதுமாரி நம்ம வந்து மனுஷன் சொல்லி தப்பு கிடையாது. மனுஷனுடைய இயல்பு காந்த சக்தி, என்னுடைய காந்த சக்தி அவருக்கு அந்த காந்த சக்தி செலுத்தி எப்படி நான் மனமிசைகளை இசைக்க போறேன். அதாவது இந்த பொம்மைக்கு எப்படி அவர் பசித்தன்மை சித்திரமா போனா அதாவது இக்னாமிஸ்னாக்கா எப்படின்னா பசித்தன்மை வச்சு அந்த காந்த சக்தி எப்படி காந்த சக்தி அது பட்டது இந்த காப்பு இந்த மஞ்சளில் கட்டக்கூடிய காப்பு வந்து அவருடைய கையில் செலுத்தி அவருக்கு வசித்தன்மை எப்படி அவர் நம்ம என்னுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு வருவாங்க. அதே மாதிரி கரைச்ச மஞ்சளை திருப்பி எப்படி கட்டி எடுக்கிறோம் அதை அதை அவங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பாகப்பட்டது அது கட்டுப்படும். இப்போ இது முதல் முறையாக இந்த மோடி எல்லா ஊர்லேயும் வந்து அது கரைச்ச மஞ்சள் கட்டியா இந்த கதையை எப்படி கொஞ்சம் பற்றி ஒரு 50,000 இல்லை 35 ஊர் தான் கட்டியா வந்துச்சு. 5 ஊருக்கு சுத்தமாக கட்டியா வரல. அதுமாரி தயவுசெய்து யாரும் கை கட்டாதீங்க. கை கட்டினா தயவுசெய்து கை கட்டாதீங்க. தூங்குற தயவுசெய்து ஏற்படுங்க. கொஞ்சம் யாரா முழாம இருந்தாங்கன்னா யாரா அதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ இந்த பொம்மைக்கு ரத்தம் கூட ஒரிஜினல் ரத்தம் நீங்கள் கிட்ட கூட வந்து பாருங்க. என்னுடைய கையில் குத்தி ஒரிஜினல் ரத்தம் கொடுக்குறேன். ஏன்னா கட்டி ஓடிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கதையை வந்து டெய்லி போட முடியாது. ஏன்னா அதனால மாதத்துக்கு 1 2 அது மாதிரி தான் போடுவாங்க. அதுமாரி சொல்ல இந்த பொம்மை வந்து எங்களுக்கு எத்தனையோ ஊர் போகிறோம், எத்தனையோ எல்லாம் விட்டு எல்லாம் மாறுறோம். எங்களுக்கு எதுவும் சைலண்ட் தம்பி டே எத்தனையோ ஊர் போகிறோம்.
இதால எங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. அதனால கட்டி வச்சிருக்கிறோம். இந்த கட்டி உடைச்சு எப்படி எங்களுக்கு தண்ணி வீசிக்கிறோம். அது மாதிரி காய்ச்சி நேரம் கூட தயவு செய்து அமைதியா இருந்தா தான் கேட்க அமைதியா இருங்க. அம்மா தாயி அதே மாதிரி பாகாலே இந்த தலைச்ச புள்ள மை அதாவது கேரளால எப்படி சொல்றதுன்னா 2 அதாவது எப்படி சொல்ல 50 கிராம் அது மாதிரி 2 கிராம் அளவு தான் கொடுப்பாங்க. அது வந்து வேற எந்த தேங்காய் யூஸ் பண்ணாதான் பழிக்காது. இந்த மோடி காட்சிக்கு மட்டும்தான் அவர் எப்படி ஆகுறாரு. லாஸ்ட்ல ஊருக கூட ஆபத்து மாரி கூட முடியும். அது மாதிரி காய்ச்சல நடிப்போம். தயவு செய்து நைட்டு ஃபுல்லா தூங்குனீங்க சிச்சிங்க பாண்டிங்க பேசுறீங்க எல்லாம் விட்டுருங்க. இந்த இருக்கிற இன்னும் 1 மணி நேரம் உங்க காலில் இருந்து கேட்குறேன். சின்னங்களா இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் நீங்கள் பெரியவங்க அனைவரும் காலையில் வராது. தயவு செய்து அமைதியா இருங்க. ஏன்னா நாங்கள் தை மாசத்துலேருந்து தொடர்ந்து நாடகம் ஒரு ஊரில் மட்டும் பேசுறதுல புரட்டாசி 30 வரைக்கும் நாடகம் இருக்குது. ஐப்பசியில் 5 ராத்திரி இருக்குது. தயவு செய்து பேசாதீங்க. உங்க ஊர் நம்பி நாங்கள் வந்துக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரிக்கணும். நீங்கள் அச்சாலும் யாரும் எங்களை கேட்க பார்த்துல நீங்கள் வச்சாலும் யாரும் எங்களை கேட்கல. ஏன்னா நாங்கள் உங்க ஊருக்கு வந்துக்கிறோம். உங்கள் பக்கம் தான் பேசுவோம் பார்த்துக்கிறோங்க. அதனால தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. அதாவது உங்கள் பாதில் கேட்கணும். நன்றி வணக்கம். அம்மா தாயி பாதாள சிறையிலே இருக்கக்கூடிய உன்னை மீட்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த கண்டன் கார்கோடையில் வைக்கக்கூடிய அத்தனை மோடிகளும் எடுக்கிறேன் என்று உரைத்துவிட்டேனம்மா. இந்த மோடி எடுக்கின்ற நேரத்தில் என்னுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடாமல் நீதான் என்னை காத்து ரசிக்கணும்மா தாயே. முத்துமாரி அம்மா உன் முகத்தை நீங்காது உன்னாலே பாடுகின்றோம் தமிழ் திருப்பாட்டி ஒரு வரம் தருவாயே ஒரு வரம் தருவாயே. இப்பொழுது இந்த பொம்மைக்கு உதிர பலி கொடுக்க போறோம். தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்க. ஒன்றும் சும்மா பார்க்கத்தானா பேசினானா
மஞ்சள் காப்பு கட்டி மஞ்சள கரைக்கிற நிகழ்ச்சி நடப்புறோம். தயவுசெய்து நான் சொல்றேனா? அம்மா தாயி உன்னுடைய சக்தியினால்தான் முதல் முறையாக மோடி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதாவது தண்ணீரிலே கரைத்த மஞ்சள் மீண்டும் கட்டியாக வர வேண்டும் என்று நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா தாயே எதுடா மங்களே அம்மா மருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை ஒரு சொல்லிக்கே உரிமை மேலோ தான் உடுக்கே சிங்காடி கட்டி தாயின் சிறி இருந்திடம்மா என் மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரி ஆத்தாரை அழிக்கின்றேன் ஆடிங்கி நீ வந்திடமா நீ வந்திடமா அப்படியே போயிடலாம் நல்லா கை விடு எதனா உள்ளக்குதா சத்தமா சொல்லு தனியா தானே இருக்குது வேற எதுவும் இல்லையா சொல்லு எல்லாருக்கும் எதுவும் இல்லையா உள்ள சத்தமா ஐயோ
நீங்க வைக்கிற உணவு முடியும் இந்த மஞ்சளாகுடி கட்டிய வந்து இதே உங்களுக்கு வெட்டியும் அவருக்கு வெட்டி நடக்கும் ஜெயம் 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 ஓம் ஜி மலையாள பகவதி இப்போது முதல் முறையாக எலுமிச்சை கனியின் மொழி இப்பொழுது அந்த மஞ்சளுக்கு பட்டது தண்ணியா கரைச்ச மஞ்சள் திருப்பி எப்படி கட்டினா உங்க கட்டில என் கட்டில மாயா சக்தி அதாவது வசி தன்மை தான் வேற ஒன்றும் கிடையாது இந்த காப்பு வசி தன்மை கொடுத்துட்டு அது காந்த சக்தி கொடுத்து இப்போ வந்து அதே போல அந்த பொம்மைக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு தன்மை கொடுக்குறாரு இந்த காப்பு மூலியமா அந்த காப்பு கட்டில இந்த பொம்மையை தவிர கம்பெனி வேலை செய்யணும் இந்த காப்பு கட்டி இப்போ அவர் காப்பு கட்டி நடப்போம் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மோடியை நடப்போம் செய்து அமைதியாக அம்மா தாயே மெருகாது இந்த போகும் இப்போது கனி உள்ள மொழியாக ஆகட்டும்
அந்த கனிவுள்ள மோடி ஆ. அதன் தன்மை எப்பேற்பட்டது தெரியுமா? பல கோடான கோடி ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு முன்பதாக ஆயுதங்களை கட்டி வச்சிருக்கோம். அந்த ஆயுதங்கள் எப்பேற்பட்டது தெரியுமா? ஒரு கடலை இசைக்கப்பட்டால் ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்கள் எதாவது செய்யப்பட்டது தெரியுமா? எதால? சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒளி கதிர் வீச்சாகப்பட்டது அதிக வெப்பம் அடைந்து கொண்டிருந்தது. ஓஹோ. தன்னுடைய மனைவி சந்தியாதேவி இருக்கும்போது மனைவி அப்படி மனைவியை தொடுகின்ற வேலையும் மனைவி சுட்டு சாம்பலாகின்றார். அதற்கு என்ன ஒரு மார்க்கம் செய்யலாம் என்று பார்த்து அந்த சந்தியாதேவி என்ன செய்கின்றார்? அவள் சாயல் உருவாக்கிவிட்டு மலையாளர் சென்று இல்ல, வைவடா அப்படிங்க. யாகம் செய்ய போகின்றார். அப்படி அந்த சாயாதேவி என்ன செய்கின்றாள்? என்ன செய்கிறார்? சூரிய பகவான் நெருங்கி கொண்டிருக்கும் போது நிழல் மீது ஒளி நெருப்பொலி பட்டால் சுடுமா? சுடாது. ஆகையால் இதற்கு என்ன விமோச்சனம்? அந்த சந்தியாதேவி தந்தை யார் தெரியுமா? அவர்தான் தேவரிஷி விஸ்வகர்மா. யாரு? தேவரிஷி விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மா எப்பேற்பட்டவன்? தேவர்களுக்கு ஆயுதம் செய்வதற்கும் அவர்களுக்கு மாளிகை அமைப்பதும் வல்லவன். அப்படி இருக்கே அந்த சந்தியாதேவி சென்று தந்தையே, என் கணவரின் உடம்பில் இருக்க வீசக்கூடிய அக்னி சோலையாகப்பட்டது, என்னை எரிக்கிறது விமோச்சன தாருங்கள் கேட்டார். அந்த அக்னியை மட்டும் ஒன்னாக சேர்த்து பலவித ஆயுதங்களை எத்தனை கோடான கோடி ஆயுதம் ஏற்படுத்தி அதில் திரிசூலத்தை கொண்டு ஈசனிடமும் சக்கராயுதத்தை பெருமாளிடமும் வஜ்ராயுதத்தை தேவேந்திரனும் கொடுத்தார். மீறப்பட்ட ஆசிரியர் கதிரை என்ன செய்யலாம் பார்த்தா தெரியுமா? அந்த கடைசியாக இருக்கக்கூடியது அந்த கதிரை வைத்து ஒரு ஆயுதத்தை உருவாக்கினார். அது என்ன தெரியுமா? அதான் யமனின் கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிறு. யமன் கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிறு. அப்படி எல்லா ஆயுதத்திற்கும் தனிமை உண்டு. அந்த பாசக்கயிறுக்கு மட்டும் தனிமை கிடையாது. ஏனென்றால் ஆலயத்திற்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் கனியாகப்பட்டது இருப்பாங்க. இந்த கனிக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயரு? இந்த கனிக்கு பலி என்று மாற்று ஒரு பெயர் இருக்கின்றது. இது யாருக்குமே தெரியாது. இந்த எழுத்துக்கணி பேர் என்ன? பலி என்று மாற்று பெயர். ஏன் தெரியுமா? ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் வெத்த ஆயுதமா இருந்தா அந்த கிராமத்தில் சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆயுதமாகப்பட்டது உன் உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கும். அந்த உயிரை காவு வாங்கி கொண்டிருக்க கூடாது என்று இந்த பலி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை சுலாயத்திலுமோ ஐயனார் கோயில் இருக்கக்கூடிய வேலு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த எலுமிச்சங்கனியில் கண்ணுக்கே அகப்படாது 1000 விஷ ஊசிகளை கண்ணுக்கு அகப்படாத 1000 விஷ ஊசிகளை சொல்லி வச்சிருக்கின்றேன். இந்த கனியுள்ள மோடி அவன் எடுத்தான் என்றால் அவன் உயிரானது அவன் உடலில் இருக்கும். அப்படி எடுக்கவில்லை என்றால் இந்த கண்ணுக்கு அகப்படாத 1000 விஷ ஊசிகளும் அவன் உடலிற்கு சொல்லி அவன் உயிரை காவு வாங்கிவிடுவான். இப்போ இந்த கனி உள்ள மோடை வைக்கட்டுமா? ஏய் ஜோயா, இந்த கனி உள்ள மோடி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கற்பனையா அந்த கனி உள்ள மோடி நான் எப்படி எடுக்க வேண்டும்? உன் கரத்தத்தும் இருக்கக்கூடாது, உன் கால் தத்தும் இருக்கக்கூடாது, உன் உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படக்கூடாது, உன் வாயினால் எடுக்க வேண்டும். என்னுடைய வாயினால் இந்த கனிமொழி எடுக்க வேண்டும். அவ்வளவுதானே? அப்படியே செய்து முடிக்கிறேன். அப்படி எடுக்காவிடு இந்த கனியில் உள்ள 1000 விஷயங்களாப்பட்டது உன் உடல் பாய்ந்து உன் உயிரை மாற்றிவிடும். ஆகட்டும். அம்மா தாயே, தாயே, ஓபம் பகவதியே ஓடிவா. நீ ஓட்டாத பகவதியே ஓடிவா, ஓடிவா. ஓட்டாத பகவதியே ஓடிவா, ஓடிவா. உன்னுடைய சக்தியை பயன்படுத்துவான். நான் எடுக்க போகிற தாயே, எப்படியாவது எடுத்தே ஆக வேண்டும். அம்மா பச்சை மோடி நான் எனக்கு பகவதியே, பகவதியே, பச்சை மோடி நான் எனக்கு பகவதியே, பகவதியே, கந்தருலகியே பகவதியே, பகவதியே,
ஆ
அண்ணா நான் வைத்த அந்த எலுமிச்சகனை மோடியாகப்பட்டது அந்த ஜாயின் எடுத்து விட்டான் என்ன நேர்ந்து தெரியுமா அந்த கனியவன் எடுக்காவிடில் அந்த கனியை மட்டும் அவன் எடுக்காமல் இருந்தால் கண்ணுக்கு அகப்படாத அந்த 1000 ஊசியால் பட்டு தான் உயிரை மாய்த்திருக்கும் அவன் எடுத்த பிறகு அந்த 1000 விஷ ஊசிகளும் என்னை நோக்கி பாய்ந்து விட்டதண்ணா தம்பி என்னை நோக்கி பாய்ந்த பிறகு சற்று கண்ணி வைக்கா நொடிக்குள் நான் தப்பித்து விட்டேன் இல்லை என்றால் இந்த கண்ணியை நீ உயிரோடு பார்த்துக்க முடியாது தம்பி எழுதிட்ட கனி என்ற மொழி தம்பி அண்ணா இரண்டாவது கருவுள்ள மோடி வைக்கப்பட்டது அந்த கருவுள்ள மோடி அவன் எடுத்து விட்டான் அவன் சக்தி உள்ளவனா நாம் சக்தி உள்ளவன் பார்க்கலாம் கொண்டு வர கனிமொழி எழுதிவிட்டேன் இரண்டாவது முறையாக கருவுள்ள முட்டியை மோடியாக வைத்திருக்கிறார் அந்த முட்டியை நீ மோடியாக வை அதை நானே எடுத்து காண்பிக்கிறேன் அடே அப்பதோயா நீ இந்த முட்டையை எப்படி எடுக்க தெரியுமா கருவுள்ள மோடியை உன் வாயினால் எடுக்க கூடாது பாதுகாக்க கூடாது உன் கரம் தொட்டு எடுக்க வேண்டும் கரத்தினால் எடுக்க வேண்டாம் அப்படியே எடுத்து காண்பிக்கிறேன் கொண்டு வாங்கடா அம்மா தாயே வாடி ஜனிக்க போரே
நான் இரண்டாவது வைத்த கருவுள்ள மோடி எடுத்து விட்டான். அந்த கருவுள்ள மோடி எப்படி அந்த மோடி எடுத்துமா? ஒரு தாயாகப்பட்டவர் குழந்தை ஈண்டெடுக்க வேண்டும் என்றால் அப்படி 52 வாரங்கள் 10 மாதங்கள் சுமந்து பெற்றிருந்தார். அப்படி இருக்கின்ற இந்த கருவுள்ள மோடி மீது குட்டி சைத்தானை ஏவி வைத்திருந்தால் அந்த மோடியை அவன் எடுத்து விட்டான். இருந்தாலும் இரண்டாவது மோடி எடுத்தாலும் மூன்றாவது மோடி வைக்க வேண்டும். ஆட்சி பாரு அவனுக்கு. உனை பாடும் தொழிலின்றி வேறில்லை, என்னை காக்க உனக்கு யாரும் இல்லை. முருகா 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 உன்னை பாடும் தொழிலின்றி வேறில்லை, என்னை காக்க உனக்கு யாரும் கற்பனையில் வருகின்ற சொற்பதவி கருணை புரிவாழ புதவி கற்பனையில் வருகின்ற சொற்பதவி கருணை புரிவாழ புதவி சித்த சிலையாடி நிற்பவனி மூன்றாவது வைக்கின்ற மோடி எப்பேற்பட்டவன்? நீ முதல் எடுத்த கனிமோடி அல்ல, இரண்டாவது எடுத்து கருவுள்ள மோடி கிடையாது. மூன்றாவது வைக்க போறே உயிரில்லா நெடுமோடி. இந்த உயிரில்லா நெடுமோடியாகப்பட்டது எப்படி உணர தெரியுமா? அனைவரும் பாமர மக்கள் உணர்ந்தது அதற்கு உயிரில்லா மோடி என்று. அதற்கு உயிர் இருப்பது தெரியுமா? கொண்டு வாட அந்த உலகிய அம்மா தாயே, மூன்றாவது மொழியாக உயிரில்லாத நெடுமோடி வைக்கிறீர்கள் அம்மா. பார்க்கிற பாமர மக்களுக்கு தான் இது உயிரில்லா மோடியாக தெரியும். இதற்கு உயிரென்று இருக்கின்ற யார் தெரியுமா? இந்த உலகையாக விளங்கக்கூடிய
இந்த பரம லோகத்தையும் கட்டி ஆளுகிறானே பரம ஈசன் அந்த சிவனாதி. ஏன் தெரியுமா வீட்டுல படுக்கூடாதுன்றவங்க? ஒரு நேரத்திலேயே ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக வளர்ந்த சிவனை பார்த்து அதில் உருவாக்கப்பட்ட உலக்கை வீட்டில் படுக்க வைத்தால் வீட்டிற்கு அபசகுணாக்க இந்த உலக்கையாகப்பட்டது நிற்கதான் வைப்பாங்க. எதற்காக தெரியுமா? ஒரு நேரத்திலே பிரம்மதேவனுக்கும் மும்மூர்த்தி தேவனாகப்பட்ட மூவருக்கும் நான் பெரியவனா நீ பெரியவன வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அந்த வாக்குவாதத்தில் பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த ஈசனையும் கைலாய வாசனையும் போய் சென்று வணங்காமல் விட்டுவிட்டான். அப்படி வணங்காமல் இருக்கின்ற நேரத்திலே அந்த பிரம்மதேவனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் சென்று அவனை பார்த்தார்கள். பார்த்தபோது என்ன செய்கின்றான்? நீங்கள் இருவரும் வந்து என்னை அந்த ஈசனும் வைகுண்ட வாசனம் தான் என்ன வந்து வணங்க வேண்டும். பிரம்ம தேவனாகப்பட்டவர் 3 மூர்த்தியிலே நான் முதல் மூர்த்தி என்ற ஆணவத்தோடு உங்களை வணங்க மாட்டேன் என்பதற்காக என்ன செய்கின்றார்கள்? அப்போது ஈசனாகப்பட்டவர் இந்த ஆகாயத்தில் நான் என்னுடைய ஜடாமுடியை யார் தரிசனம் செய்துட்டு வருகிறார்களோ அவரே 3 மூர்த்திகளை முதல் மூர்த்தி என்று உணர்ந்தார். சிவனின் மூர்த்தி ஜடாமுடியை யாராவது தரிசனம் உண்டா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கினி கம்பமாக வளர்ந்தார் ஈசன். அப்படி அக்னி கம்பளமாக வளரும் பொழுது புறப்பட்டான் பிரம்மதேவன். மேலும் கீழுமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சென்று கொண்டிருக்கிறார். மேலே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகாயத்தை பார்க்க முடியவில்லை. அந்த ஈசனின் தலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தாழமுகப்பட்டது கீழே இறங்கி வந்தது. கீழே இருக்கிறவர்கள் வேளையில் பார்த்தால் பூமியா நீ யார் என்று கேட்டபோது பிரம்மதேவன் என்னை படித்த உங்களுக்கு யார் என்று தெரியவில்லையா? நான் தான் தாயம்பூ என்று வைத்தது. தாயம்பூவே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது நான் ஈசனின் தலையை அலங்கரித்து விட்டு கீழே வருகிறேன் உரைத்தது. அப்படி என்றால் பூழும் குலைவில் தானா இருக்கிற ஈசனின் திருமுடி. ஆகையால் நான் சென்று பார்க்கிட்ட சென்றபோது தாழம்பூ மறுத்தது. நான் ஈசனின் தடாவிலிருந்து இறங்கி வருவதற்கு 3 பிரம்மதேவரின் ஆயுட்காலம் முடிந்து விட்டதா? ஒரு பிரம்மதேவரின் பதவி காண்டு தெரியுமா? அப்படி ஒரு பிரம்மதேவரின் பதவி எவ்வளவு தெரியுமா? 30,000 ஆண்டுகள். 3 பிரம்மதேவரின் ஆண்டு கட்டா 90,000 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஈசனின் ஜடாமுடியிலிருந்து நான் கீழே இறங்கி வரேன். அப்போ ஜடாமுடி நிற்கலையா? சினமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரை பார்த்தது ஒருவனும் கிடையாது, பார்க்கவும் முடியாது என்பதற்காக அந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் தாழமுடி என்ன வைக்கின்றான்? நீ எனக்காக ஈசனின் திருப்படி நான் தரிசனம் பெற்றேன் என்று பொய் கொடுக்க வேண்டும் என்று வைத்தான். வார்த்தை கேட்டு ஜடாமுடி தாழமுகப்பட்ட கீழே அக்கினி கம்பமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஈசனை எப்படியாவது கீழே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார்? அந்த வைகுண்ட வாசல் வர்ணாகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் வர்ணாகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுக்கின்ற மொழியை கிளறி அவர் பாதத்தை பற்றினார். ஈசன் வளர்ந்து கொண்டிருப்பவர் கீழே இறங்கினார். தரிசனம் பெற்ற பிறகு எப்பொழுது பொய் சாட்சி உரைத்தாயோ தாழமூவே இந்த பிரம்மதேவனாகப்பட்ட என் சிரத்தை அலங்கரிக்கவில்லை, நீ பொய் சாட்சி உரைத்ததால் இந்த வணங்கக்கூடிய பாமர மக்கள் யாரும் உன்னை தலையில் சூட மாட்டார்கள், என் பூஜைக்கு பயன்படக்கூடாது என்று சாபத்தை கொடுக்கிறார். அந்த பிரம்மதேவனுக்கு எப்பேற்பட்ட சாபத்தை கொடுக்கிறார்? இந்த மறந்த பார் உலகத்தில் உனக்கு தனிப்பட்ட வழிபாடு என்பது கிடையாது, உனக்கு ஆலயமே இல்லாத போர்கள் சாபத்தை கொடுத்தார். அன்று நிலத்தில் வளர்ந்த ஈசனை இன்று மோடியாக வைக்கின்ற குண்டாவை எடுத்து பார்க்கட்டா?
விட்டான். இரண்டாவது வைத்த கருள மோடியான் கூறிய பிரகாரம் கரங்களில் எடுத்து விட்டான். மூன்றாவது வைத்த இந்த உனக்கு மோடியை நான் வைத்தது பிரகாரம் கால்களில் எடுத்து விட்டான். இந்த 3 மோடியை வெட்டி விட்டான். இப்போது 4வது மோடி வைக்க வந்தான். என்ன மோடி தெரியுமா? அந்த பச்சை வாழை மோடியை கூட கொண்டு வாடா. வந்த விலையும் வருகின்றவள் விலையும் வந்த விலையும் வருகின்றவள் விலையும் கந்தம் என்று சொல்ல கரங்குமே சென்னி நகர் சேவகாயின்றி நகர் சேவகாயின்றி வைத்த 3 மோடியில் எடுத்து விட்டான். இப்போது வைக்க போற மோடி என்ன தெரியுமா? பச்சை வாழை என்று சொல்லக்கூடிய கதலி மோடி வைக்க போறான். கண்டா தர்மானிகா வேண்டாம் சொல்லுங்க. இந்த மோடியை தவிர்த்து வேறு ஏதாவது வழியில்லையா? இது எப்படிப்பட்டது? ஒரு பச்சையில குழந்தைக்கு சமமானது ஐயா. இந்த மோடி வைக்க வேண்டாம் ஐயா, சொல்லுங்க கேளுங்க ஐயா. அப்படி என்றால் தோல்வி கண்டுவிட்டு சிந்தல் ஓடிவிடு. என்ன தோல்வி கண்டுவிட்டு இந்த சிந்தல் ஓடிவிடு. சுவாமி இந்த பச்சைவாழை மோடி ஒரு குழந்தைக்கு சமமானது சொல்லுங்க. இருந்தாலும் சிறுவனுக்கு கூடிய நாமே வெற்றி வந்தல்லவா? எப்படியாவது இந்த பச்சைவாழை மோடி எடுத்துடுங்க சுவாமி. ஆகட்டும். அடி அற்பஜோயா, இது யார் தெரியுமா? ஒரு நேரத்திலே தூர்வாச மகமுடி வருகிறார் தெரியுமா?
அந்த தூர்வாச மகாமுனிவரின் கதநாட்டு மன்னன் மகனின் கதையை மனமுடிந்தார். அந்த கதையை மனமுடித்த பொழுது இந்த நாட்டு நலன்களுக்காக சர்வ யாகங்களை செய்ய வேண்டும். யாகங்களை செய்து நாட்டு மக்களை காப்பதற்கு அயற்சியில் போய்விட்டார். அவர் மனைவியாகப்பட்ட கதையாகப்பட்டவள் காலை மாலை 2 வேளை பூஜைக்காக ஜலம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி காலை மாலை அவர் நீரின் மலையில் கொண்டு வந்து பார்க்கின்ற போது தூர்வாச மகமுடியாகப்பட்ட உறங்கிக் கொண்டிருந்தார். உறங்கிக் கொண்டு வர யாகம் செய்ய வேண்டும். இவரை எப்படியாவது எழுப்ப வேண்டும் என்று ஆத்திரம் அடைந்து தூர்வாசம் ஒரு யார் என்னுடைய உறக்கத்தை கண்டிருக்கிறார். கற்களை இருக்கக்கூடிய அக்னி மலையாக தன்னுடைய மனைவி என்று பாராமல் சுட்டெடுத்து சாம்பலாக்கி விட்டார். அப்படி சுட்டெடுத்து சாம்பலாக்கிய பிறகு கதலியின் தந்தை வந்தார். அந்த கதலை என்று பேர் கொண்டு வைக்கின்றனர். அவர் தூர்வாச மகனை பார்த்து என்னுடைய மகள் என்று கேட்கின்ற பொழுது உங்கள் மகள் நான் எழுதினார். யார் என்று தெரியாமல் சுட்டெடுத்து சாம்பலாக்கி விட்டு இதோ இருக்கின்றது பார்த்தாயா சாம்பல், இதுதான் உங்கள் மகள் என்பது. அதற்கு ஆத்திரப்படவில்லை அந்த முனிவராக. உங்கள் சாபத்தோடு இருந்தால் இந்த நாட்டிற்கு நன்மையாக ஏற்படும். ஆகையால் இது ஒரு நன்மை பொருளாக உருவாக்க வேண்டும் என்று உரைத்தார். அவர் உருவாக்க பிறகு பச்சை வாழ மரமாக உருவாக்க பச்சை வாழ மரமாக உருவாக்கி இதில் வரக்கூடிய கனிகளும் மலர்களும் நல்ல பூஜைக்கு பயன்பட வேண்டும். என் மனைவி இல்லாத எந்த ஒரு பொருளும் எந்த பூஜை ஏறக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஆலயத்தை அப்படி இருக்கக்கூடிய இந்த கதலி என்று சொல்லக்கூடிய இதை எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? எப்படி எடுக்க வேண்டும்? உன் கைகளால் எடுக்கக்கூடாது, கால்களால் எடுக்கக்கூடாது. உன்னுடைய மார்பில் கட்டி தழுவி எடுக்க வேண்டுமா? அவ்வளவுதானே என்று எடுத்து காண்பிக்கிறேன். அம்மா பச்சையாளே ஓடிதனை எனக்கே பச்சையாளே ஓடிதனை Thank you.